ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு மந்திரங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி வகை எழுதுனது தான் வந்து நிறைய எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க சித்திரை வழிபாடு பண்ணவங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தரித்திரம் விளக்குறதுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். சாம்பிராணி போடுங்க, விளக்கு போடுங்க, உப்பு வைங்க, நிறைய சொல்லியிருக்கேன் வீடு சுத்தமாக வைங்கன்னு. இப்போது அந்த வகையில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது, நிறைய இருக்குது. பட் இப்போ கேட்டதுக்கு ஒன்று சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்கள் ரொம்ப விரும்பி பயன்படுத்துகிற பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா எது? பூக்கள். பூக்கள். பாயிண்ட் பிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு பெண் தானே, அதெல்லாம் டக்குன்னு பிடிச்சிட்டிங்க. ஸோ அந்த பூன்றது பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சிறந்தது மல்லிப்பூ. ஓகே. 1000 பூ இருந்தாலுமே மல்லிப்பூவோட ஸ்பெஷல். ஏன்னா பக்கத்து தெருவில் இருந்தால் கூட இங்கே ஸ்மெல் வரும். ஆனால் இப்போ இருக்கிற பூ வந்து பக்கத்து நிற்கிறவங்க கூட ஸ்மெல் வர மாட்டேங்குது. உண்மைதான். இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி வெட்டின பூவெல்லாம் பக்கத்தில் பூ வச்சுட்டு வராமல் போடுதுப்பா அப்படின்வாங்க. இப்போ பக்கத்தில் பூ ஸ்மெல்லே வரல, அவன் ஸ்மெல்லு தான் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு இப்போது. ஸோ பெண்கள் பயன்படுத்துகிற பொருள் அந்த பூன்ற ஒரு விஷயத்தை அதிலே உங்களுக்கு தரித்திரத்தை குறிக்கக்கூடிய, தரித்திரத்தை விலகக்கூடிய பொருள் பயன்படுத்தலாம். பூவை வச்சு. ஆமாம்.